30,000 சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ₹2,00,000 ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. ஷீ இஸ் ஆன் ஹர் ஓன். அப்புறம் ஆட்டோ டிரைவரோட பையன். அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சும்மா இங்க இருந்தாங்க அப்படின்னா, அவர் ஆக்சுவலி இஸ் பிகம் அ கிராஃபிக் டிசைனர் நவ். இஸ் ஏர்னிங் அரவுண்ட் 40K. உங்க வீட்லேருந்து இந்த ஆஃபீஸ்க்கு வரீங்க. டெய்லி ஒரு ரைட்ல திரும்பணுமா? இல்ல லெஃப்ட்ல திரும்பணுமான்னு இருக்கா உங்களுக்கு? அவங்க நீங்க ஏதோ சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல ஃபோன்ல. அப்படியே கால் கரெக்ட்டா அந்த லிஃப்ட்க்கு வந்து ஏறி உங்க ஆஃபீஸ்க்குள்ள நீங்க வரீங்க இல்லையா? அது எப்படி ஆல்ரெடி சப்கான்ஷியஸா உங்க மனசுக்குள்ள அது ஸ்டோர் ஆயிருக்கு. இது ரைட்ன்னு. அது புரோகிராம் ஆயிடும் கிளியரா. ஒரு புக்ல கிளீனா நம்ம எழுதிக்கணும். என்னுடைய திறன் என்ன? திறமை என்ன? திறன் குக்கிங் இல்ல டான்சிங். அதை எப்படி வெளிப்படுத்துவேன்? அதுக்கும் திறமை வேணும் இல்லையா? ஹவ் ஐ டேலண்டட்லி டேக் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அது முதல்ல எபிலிட்டி. நமக்கு என்ன திறமைங்கிறது. இன்னும் நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம வொர்க் பண்ணணும், ஒரு பேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மோட்டோ இருக்கும். ஆனா, அத பிராக்டிகலா அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது சொல்லி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்ல என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நான் வந்து ஒரு ஏபிசிடின்னு சொல்றேங்க. அதுதான் ஒரு பேசிக்ஸ். எல்லாருக்குமே இந்த மாரி ப்ரோக்ராஸ்டினேஷன்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பயம் தான். இப்ப நீங்க நம்ம உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வொர்க் ஷாப்ல, என்னுடைய கோச்சிங் செஷன்லயும் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் காமன் என்ன? சத்யாவா இருக்கட்டும், லக்ஷ்மியா இருக்கட்டும், நீங்க வந்து ஏதாவது ஒரு புழு, பூச்சியா இருக்கட்டும், அ எலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலி எல்லாற்றுக்கும் மரத்திற்கு கூட ஒரு பயம்ங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர். ஆனா, அத வெளிப்படுத்தும் விதம் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷனா இருக்கலாம். ஒரு ஹெசிடேஷனா இருக்கலாம். தயக்கம். நம்ம பண்ணா என்ன? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். எல்லாரும் எப்படி சொசைட்டி நம்மள எடுத்துக்குவாங்களா அப்படின்னு. எனக்கே ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒரு காலத்துல இருந்தது. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஒரு கணக்கு பரீட்சையில நம்ம ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி அவங்களுக்கு எக்ஸாம் எழுத போம்போது, மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் எழுத போம்போது, கண்டிப்பா அந்த ஃபியர் இருக்கும். அது வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ன்னு சொல்லுவோம். இந்த 2 விதமான ஒரு ஃபியர் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் பயம். அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ங்கிற ஒரு விதமா அது வெளிப்படுதே ஒழிய, சோம்பேறியா இருக்கிறது, இல்ல எதையுமே நான் தள்ளி போடுறது. இந்த ஏபிசிடிங்கிறதுங்க முதல்ல ஒரு எபிலிட்டிங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஒரு புக்ல கிளீனா நம்ம எழுதிக்கணும். என்னுடைய திறன் என்ன? திறமை என்ன? திறன் குக்கிங் இல்ல டான்சிங். அதை எப்படி வெளிப்படுத்துவேன்? அதுக்கும் திறமை வேணும் இல்லையா? ஹவ் ஐ டேலண்டட்லி டேக் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அது முதல்ல எபிலிட்டி. நமக்கு என்ன திறமைங்கிறது. என்ன சொல்வேன்னாக்கா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது போல்ட் அண்ட் பிரேவா அத எடுத்துட்டு போணும். அந்த 3Bன்னு சொல்லுவோம். பிலீஃப், போல்ட் அண்ட் பிரேவ். வேற வழியே இல்ல. நம்ம இறங்கி தான் ஆகணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம். எவ்ரி ஹவர் 1 மணி நேரம் ஏதாவது ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு மெயின் என்ன தெரியுங்களாங்க? அ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள சாபட்டாஷ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஏதோ நாசமாக்குது. என்னது? நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லன்னா டிவில அடிக்ட் ஆறது. ஏதோ ஒன்று அத நம்ம தடுக்குது. அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுடணும். பண்ணும்போது நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். டைமர் செட் பண்ணிக்கணும். இதுக்குள்ள நான் இத பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணிட்டு அதுல 3வது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். பாதி பண்ணிட்டு நெறைய பேர் பாதியில விட்டுருவாங்க. அப்ப என்ன யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. நம்ப தான் பண்ணணும். ஏன்னா, இப்போ விஃபிம் வேர்ல்டுல இருக்கோம் நம்ப. இப்ப நான் இங்க வரேன் அப்டின்னா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? எனக்கு இதனால என்ன லாபம் கிடைக்குது? ஃபேமிலி மெம்பர்ஸே ரொம்ப அவங்க பாண்டடா, யுனைட்டடா இருந்தா கூட, எல்லாரும் அதுதான் இருப்பாங்க. அதனால நம்ப அதுக்கு ஏத்த மாதிரி கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்றது. டிட்டர்மினேஷன் வேணும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்குன்னா, எல்லாத்துக்கும் மூல காரணம் பயம். அதுலேருந்து வெளில வரதுக்கு எது நம்மளுக்கு ரொம்ப சாபட்டாஷா இருக்கும். எது நம்மளை நாசமாக்குதோ, ஒரு டிவி தான் எப்ப பாரு டிவியோடைய பிளக் பாயிண்ட்டே கழட்டி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதுல பண்ணணும்னு. அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் ஒரே வழி. நம்ம தான் நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கணும். விமன் எப்படி கரியர டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா விமனையும் தாண்டி மென்னுக்கும் சரி, இல்ல டிரான்ஸ் பெர்சன்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் சரி, ஒரு கரியர் அவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்க ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அத அவங்க எப்படி கோப் அப் பண்ண முடியும்? அவங்க இப்படி ஸ்விட்ச் பண்றதுக்கு என்னலாம் ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஒரு 1 ஹவர் எவ்ரி டே. யார் வேணா இருக்கட்டும். அ அ எந்த ஜெண்டரா வேணா இருக்கட்டும். 1 ஹவர் எவ்ரி டே இதுக்காக அவங்க ஒதுக்கணும். இப்ப எப்படி நான் மெட்ரோல வரேன், இல்ல பஸ்ல வரேன், ட்ரெயின்ல வரேன், இல்லன்னா ஆட்டோல வரேன். ஏதோ அந்த நேரத்துல
ஒரு 1 ஹவர் அவங்க உட்காந்துக்கிட்டு நம்ம இதே அந்த மெத்தட் தான். நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? பேரலலா பிளான் பி என்ன மாரியான ஒர்க் பண்ணலாம்? இப்ப நெறைய பேர் 2 வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, என்ன பர்சனலா பொறுத்தவரைக்கும் 1 அட் அ டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அ ஸ் செய்வதை நல்லா சிறக்கச் செய்வதற்கு அந்த ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வேலைக்கும் போணும், நம்மளுக்கு சம்பாதிக்கணும். அதே நேரத்துல நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் பயணிக்கணும். எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது. ஏதோ வேற வழி இல்லாம போறேன் அப்படிங்கிற ஒரு ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களா இருக்கட்டும். இப்ப எப்படின்னாக்கா அந்த 1 ஹவர், 2 ஹவர்ஸ் எவ்ரி டே எய்தர் ஏர்லி மார்னிங் வச்சுக்கோங்க. அப்ப யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லையா, எனக்கு நேரம் இல்ல. நான் ரொம்ப பிஸி கிளம்புறேன் அப்படின்னா, ஈவினிங் டைம், லேட் நைட் வச்சுக்கோங்க. இல்லன்னா டிராவலிங் டைம். இப்ப நெறைய பேர் கும்மிடி பூண்டியிலேருந்து நான் வரேன். 1 ஹவர் வேஸ்ட்டா போற டைம்ல வேற எதையுமே அதெல்லாம் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதற்கான புக்கோ, அது ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சுட்டு, அத எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அப்படிங்கிறத பார்க்கலாம். அத ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த 1 ஹவர் எ டே இதுதான் வந்து அவங்களுடைய தாரக மந்திரமா இருந்தாக்க, ஒரு 6 மந்த்ஸ்ல நல்லா அவங்க டெவலப். அவங்க இருக்கிற ஃபீல்டுல இருந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மென்டாலிட்டி கரெக்ட் தானா? எல்லாரும் அந்த டெசிஷன் எடுக்கலாமா? ஏன் முடியாது? ஆக்சுவலா அத ஸ்விட்ச் பண்றதுங்கிறது இப்போ நான் இப்ப சொன்னேன் இல்லையா? எப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் நமக்கு பிடித்தது. எது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றோமோ, சில வேலைகள ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்களே பண்ணியிருப்பீங்க. நான் 10 வேலை வீட்ல பண்றோம். இல்ல ஆஃபீஸ்ல பண்றோம். சில வேலை மாத்திரம் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப கூலா அதுக்கு பேரு வந்து அன்கான்ஷியஸ்லி காம்பிட்டன்ட்ன்னு பேரு. என்ன? அதாவது தன்ன அறியாம இப்போ நீங்க உங்க வீட்லேருந்து இந்த ஆஃபீஸ்க்கு வரீங்க. டெய்லி ரைட்ல திரும்பணுமா? இல்ல லெஃப்ட்ல திரும்பணுமான்னு இருக்கா உங்களுக்கு? நீங்க ஏதோ சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல ஃபோன்ல. அப்படியே கால் கரெக்ட்டா அந்த லிஃப்ட்க்கு வந்து ஏறி உங்க ஆஃபீஸ்க்குள்ள நீங்க வரீங்க இல்லையா? அது எப்படி? ஆல்ரெடி சப்கான்ஷியஸா உங்க மனசுக்குள்ள அது ஸ்டோர் ஆயிருக்கு. இது ரைட்ன்னு. அது புரோகிராம் ஆயிடும் கிளியரா. அதுபோல நம்ப வந்து அந்த கான்ஷியஸ்லி காம்பிட்டன்ட்லேருந்து அன்கான்ஷியஸ்லி காம்பிட்டன்ட்ங்கிற ஸ்டேஜ் வரும்போது, அது என்ன நம்ப அது ரொம்ப தானாவே நமக்கு ஈஸியா வருது. அத முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கும்போது, அதுதான் அவங்களுக்கு சிறந்த ஒரு வேலைன்னு தெரிஞ்சுட்டு, அந்த எடுத்து பண்ணலாமே! தப்பில்ல. இப்ப இதுவரைக்கும் பண்ணதே பெஸ்ட்டு. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது சூப்பரா என்ஜாய் பண்றேன் அப்டின்னா, அதிலேயே பிரயாணிக்கலாம். வேற அடுத்த ஒரு பரிமாணத்த அவங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தே கேன் பிகம் அன் ஆன்டர்பிரைனர். இல்ல வேற ஒரு பெரிய ஜாப்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்ல எடுத்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாரி. ஒரு பேஷன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அத கரியரா மாத்தணும் அப்படின்னா, கோர்ஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். ஒரு கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. கோர்ஸ்ல இப்ப நமக்கு நெறைய ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் கோர்சஸ் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. நீங்க பிசிக்கலா போய் படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க. இத கம்பேர் பண்ண முடியுமா? ஆன்லைன் கோர்சஸ் அவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்குமா? ஹைபிரிட்ன்னு ஒண்ணு இருக்கு. அ இப்போ ஆன்லைன் சில பேருக்கு அவங்க உட்காந்து நம்ம இந்தியன்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம வாங்கினா தான் நமக்கு திருப்திகரமா இருக்கும். இப்ப அது ஆன்லைன் வந்து ரொம்ப நாளாச்சு நம்மளுக்கு இந்தியாவுல அது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே. வொர்க் ஃப்ரம் ஹோம் அதே மாதிரி. நம்மளுக்கு அந்த இடத்துல போய் அது செஞ்சா தான் நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது வீட்டுக்கு கிட்டயே நெறைய அகாடமிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு நம்ம அது பண்ணலாம். எனக்கு டைம் இல்லையா? காலையில 7 மணி பேட்ச் இருக்கும். இல்ல ஈவினிங் அப்படி பேட்ச் இருக்கு. அப்படி இல்ல சில ஆர்கனைசேஷன் வந்து ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் சொல்லுவாங்க. ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம்னா, அப்ப நம்ம அந்த கத்துக்கிறதுக்கான ரெடினஸ நம்ம தயார் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன்லயும் அட்டெண்ட் பண்ணலாம். இதுலயும் இருக்கான். ஹைபிரிட் மோட்ல இருக்கு. இப்ப நான் ஆன்லைன்ல கொஞ்சம் பேசிக்ஸ் நானு நேரா கத்துக்கிட்டு, எனக்கு என்னன்னு புரிஞ்சிடும். என்னுடைய சொல்லி தருபவருக்கு நான் எந்த மாதிரின்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா லைவ் செஷன் நம்ம எடுத்துக்கும்பொழுது, வாரத்துக்கு ஒரு தடவ மீட் அப்படின்னு வரும்போது, அந்த மாரி ஒரு ஹைபிரிட் மோட்ல கூட கத்துக்கலாம். ரொம்ப வருஷமா கரியர் கைடன்ஸ் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்க பார்த்த ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ண முடியுமா? நான் இப்ப சொன்னேனே நான் உங்களுக்கு. ம். ஒரு டென்டிஸ்ட் வந்து சிங்கர் ஆனது. நான் வந்து நெறைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டா நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல அவங்க இத பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து டெஸ்ட் என்ஜினியரா இருந்தாங்க. அப்புறம் நான் இருக்கும்போதே நான் ஒரு 6 மந்த்ஸ் டென்யூர் 3 மாசத்துல நான் வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்க எதேர்ச்சையா குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஆன்டர்பிரினர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறமா நானும் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேன். என்னுடைய கால் வந்தது. "லக்ஷ்மி என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?" அ அப்படின்னு சொன்னாங்க. ஏய் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?" இல்ல எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி குடுங்க." "ஐயோ! என்னாச்சு? நீங்க ஆன்டர்பிரினர் ஆக போறேன்னு சொல்லி போனீங்க. என்னாச்சு?" "இல்ல என்னால நெறைய ஃபண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. எங்க அப்பா, அம்மா வந்து ஒரு காய்கறி விக்கிறவங்க.
நான் வந்து என் தங்க ஒருத்தி இருக்கா, படிக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இல்ல, நல்லதா இருக்கும். பட் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஷி ஹஸ் டன் ஹர் இன்ஜினியரிங். ஆ இல்ல எனக்கு வந்து டெஸ்ட் ஏதோ ஒரு வேலை. எனக்கு 30 வேணாம், எனக்கு 50 வேணும் அப்டின்னா. அப்ப நான் சொன்னேன், அது என்ன விருப்பம்? எவ்வளோ நாள் இருப்ப? இல்ல ஒரு 6 மாசம் தான். நான் சொன்னேன், உன்ன நம்பி நான் 6 மாசம் நான் உங்கள நம்பி நான் ஒரு இடத்துல போடுறேன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க தான் அட்டெண்ட் பண்றீங்க. இப்ப யாரையுமே நான் வந்து இப்ப உங்களுக்கு வேலை வாங்கணும்னா குடுத்தாக்கா ஒண்ணும் கிடைக்க போறது. அவங்களுக்கு திறமை இருந்தா தான் குடுக்க போற காலகட்டத்துல இருக்கோம். சரி நீங்க ரொம்ப டேலண்டட் தான். நீங்க போய் வேலைக்கு போறீங்க. எத்தன நாள் ஒரு 6 மந்த்ஸ் போதும். நீங்க 6 மந்த்ஸ் பண்றீங்க. பட் அந்த ஆர்கனைசேஷன் உங்கள நம்பி எடுக்குது. என்ன நம்பி நான் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க நல்லா நல்லா ஹேண்டில் பண்றீங்க. நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க. அட்டெண்ட் பண்ணீங்க. உங்கள எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு திறமை இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப 6 மாசத்த நீங்க விட்டுட்டு போனா, அவங்களுக்கு எவ்வளோ அது பாதிக்கும்னு நெனச்சீங்களா? இல்ல ஆமால்ல அப்டின்னா, அப்போ என்ன பண்றது? உங்களுக்கு என்னதான் வேணும் அப்டின்னா, எனக்கு பிடிச்சது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னுடைய பொருளாதார சூழ்நிலை அப்டி இருக்கு அப்டின்னாங்க. சரி ஒண்ணு செய்யுங்க. ஒரு 4 செஷன் இருக்கு என்னுடைய கெரியர் கோச்சிங். அத எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் தான். 240 மினிட்ஸ். உங்கள லைஃப்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்த கட்டம்னு ஒரு தெளிவு. என்ன செய்யணும்? இல்ல நான் ஒரு யூடியூபர் ஆகணும். நான் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் சூப்பரா பாடுவேன் லக்ஷ்மி. ஆ வந்து எனக்கு வந்து நெறைய ஒரு கிரியேட்டிவிட்டி ரொம்ப இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? அப்டின்னா, அதான் குழப்பமா இருக்கு. சரி வாங்க உட்காருங்க. அப்டின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோஆப்பரேட் பண்ணாங்க. அ ரொம்ப ஸ்மார்ட். டைம் மேனேஜ்மென்ட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நெறைய டெஸ்ட் பண்ணேன். 7 மணிக்குன்னா கரெக்ட்டா 6:59க்கு எனக்கு பிங் பண்ணுவாங்க. நான் ரெடி அப்டின்னு. 4 செஷன் எடுக்கும்பொழுது, அவங்க ரெஸ்யூமேவே நான் முதல்ல பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ரெஸ்யூமேக்கு வேலை இல்லாமயே போச்சு. ஏன்னா ஆக்சுவலி நவ் ஷி ஹஸ் பிகம் அ பிரைடல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். அது இப்போ மை மை கெஸ் இஸ் அவங்க 30,000 சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரூ. 2,00,000 ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. ஷி இஸ் ஆன் ஹர் ஓன். அந்த டைனமிசம் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது. எப்படியும் 6 மாசத்துல விட்டுட்டு போகும்போது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இம்பாக்ட் ஆகும் இல்லையா? அத ரொம்ப சிந்திச்சு, அதற்கான அது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அதுபோல கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சிருக்கும். நெறைய ஒரு 70, 80 பேருக்கு பண்ணியிருப்பேன். பட் இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மாரி ஒரு 7, 8 அப்புறம் ஆட்டோ டிரைவரோட ஒரு பையன். அவரு வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சும்மா இங்கேருந்து அங்க அப்டின்னா, அவரு ஆக்சுவலி ஹஸ் பிகம் அ கிராஃபிக் டிசைனர் நவ். இஸ் ஏர்னிங் அரவுண்ட் 40K. அ ஏதோ அங்கேருந்து இங்க எடுத்துட்டு போறதுலேருந்து ஒரு கிராஃபிக் டிசைனர்ங்கிறது ஒரு ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு இல்லையா? ஸோ ஐ வாஸ் ஹேப்பி. அதுதான் அவருடைய ஸ்ட்ரெங்த்துங்கிறத அவரு ஏன்னா நல்லா வரைவாரு. அத கண்டுபிடிச்சு அதுக்கு டூல்ஸ்லாம் நெறைய ஒர்க் பண்ணி அவரோட கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணி அந்த மாரி ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அது. தேங்க் யூ மேம். தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ மச். மிஸ். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.